ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீகுருபவனபுராதீசாய ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமேல்பத்தூர் நாராயண பட்டதிரே கிருதிஷு ஸ்ரீமன்னாராயணீயே த்ரீநவதிதமம் தசகம். ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. குரு சிக்ஷா வர்ணனம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. பந்து ஸ்நேகம் விஜஹ்யாம் தவகி கருணயா த்வய்யுபாவே சிதாத்மா சர்வம் த்யக்த்வா சரேயம் சகலமபி ஜகத் வீக்ஷ்ய மாயா விலாசம் நானாத்வாத் பிராந்திஜன்யாத் சதி கலு குணதோஷா வபோதே விதிர்வா வியாசேதோ வா கதம் தோத்வயி நிகிதமதிர் வீதவைஷம்ய புத்தேகே. காண்பதெல்லாம் குருவே. தங்களுடைய கருணையால் உடல் சம்பந்தப்பட்ட உற்றார் உறவினர்களிடத்தில் உள்ள பாசத்தை அறவே விலக்கி விடுவேனாக. தங்களிடத்திலேயே மனதை பறிகொடுத்து காணும் காட்சியாகிய இவ்வுலகம் அனைத்தும் மாயையினால் கற்பிக்கப்பட்டது. உண்மையில் இல்லை என்பதை உணர்ந்து மனம், வாக்கு, உடல் ஆகிய முக்கரணங்களாலும் செய்யப்படுகின்ற செயல்கள் அனைத்தையும் விடுத்து உலவுவேனாக. யான் எனது என்கிற அபிமானத்தினால் உண்டாகின்ற வர்ணம், ஆசிரமம் முதலியவைகள் பற்றிய உணர்வு உள்ளவரைதான் இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது, இது நன்மை நல்குவது, இது தீமை பயப்பது என்கிற கொள்ளுவதும் தள்ளுவதும் தங்களிடமே மனதை ஒப்படைத்து, அதாவது வாசுதேவ சர்வம், காண்பது அனைத்தும் வாசுதேவனே என்ற நிச்சய புத்தியோடு உலகமும் பகவானும் வெவ்வேறு என்ற மாறுபட்ட எண்ணம் நீங்கி சம புத்தி படைத்த ஒருவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை ஆகிய இரண்டும் எங்கனம் உண்டாகும். செகண்ட் ஸ்லோகா. க்ஷுத்ருஷ்ணாலோபமாத்ரே சதத கிருததியோ ஜந்தவசந்த்யநந்தாஸ் தேப்யோ விஞ்ஞானவத்வாத் புருஷயிகவரஸ் தஜ்ஜனிர்துர்லபைவ தத்ராப்யாத்மாத்மன ஸ்யாத் சுக்ருதபீஜ ரிபுர்யஸ்த்வயி ன்யஸ்தசேதாஸ் தாபோ சித்தே ரூபாயம் ஸ்மரதி ச ஹி சுக்ருத்ஸ்வாத்மவை ரீததோன்யகா. இவ்வுலகில் பசி, தாகம் ஆகியவற்றை தீர்த்து கொள்ளும் முயற்சியில் மட்டுமே எப்பொழுதும் மனதை செலுத்தும் பிராணிகள், உயிர்கள் ஏராளம் ஏராளம். அவற்றினிடையில் பகுத்தறிவுள்ளவனாக இருப்பதால் மனிதன் சிறப்புற்று விளங்குகிறான். ஆகவே மனித பிறவி அரிதினும் அரிது. அந்த மனித பிறவியிலும் ஒருவன் தனக்குத்தானே நண்பனாகவும் பகைவனாகவும் இயங்குகிறான். எவன் தங்களிடமே மனதை செலுத்தி பிறவித் துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை நாடுகிறானோ அவன் தனக்குத்தானே நண்பன். அவ்வாறு நாடாதவன் தனக்குத்தானே பகைவன். உத்தராயண
उत्तरेदात्मनात्मानं नात्मानमवसादयेत् आत्मैव ह्यात्मनो बन्धुरात्मैव ரிபுராத்மனஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா. தானே தன்னை சம்சார கடலிலிருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் தனக்குத் தானேதான் நண்பன், மேலும் தனக்குத் தானேதான் பகைவன். த்வன்காருண்யே பிரவருத்தேக இவ நகி குருர் லோகவ்ருத்தேபி பூமன் சர்வாக்ராந்தாபி பூமிர் நகி சலதி தத சத்ரமாம் சிக்ஷயேயம் கிருக்னியாமீச தத்தத் விஷய பரிச்சயே அவ்யப்ரசக்திம் சமீராத் வியாப்தத்வம் சாத்மனோ மே ககனகுருவசாத் பாது நிர்லேபதாச்ச. தேர்ட் ஸ்லோகா. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள குருவாயூரப்பா, தங்களது கருணை இருக்குமேயானால் இவ்வுலகில் சராசரங்கள் அனைத்தின் செயல்களிலும் எதுதான் குருவாக ஆசானாக விளங்காது? அதாவது இயற்கை அனைத்துமே நமக்கு படிப்பினை அளிப்பதுவே. இப்பூமியானது தீயோர்களால் நிறைந்திருப்பினும் அசையாமல் இருக்கிறது. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் இருக்கிறது அல்லவா? அதனிடமிருந்து நான் பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். காற்றானது அந்தந்த நுகர்பொருட்களுடன் சேர்ந்திடனும் அவற்றில் பற்றுக்கொள்வதில்லை. அதாவது அதன் தன்மையை மேற்கொள்வதில்லை. அதை கண்டு பற்றின்மையை கற்றுக்கொள்வேன். எதிலும் தொடர்பின்றி ஆத்மா உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்துள்ளது. அந்த ஆத்மாவாகிற ஆகாயத்திடமிருந்து எதிலும் ஒட்டுதல் இன்மையும் ஒரே சீராக இருக்கும் தன்மையையும் அறிந்து கொள்வேன். ஃபோர்த் ஸ்லோகா. ஸ்வச்சஸ்யாம் பாவனோகம் மதுர உதகவத் வக்னிவன்மாஸ்ம கிருஹ்ணாம் சர்வாணி நோபிதோஷம் தருஷுதமிவ மாம் சர்வபூதேஷ்வ வேயாம் புஷ்டிர்நஷ்டி கலானாம் சசின இவதனோர் நாத்மனோஸ்தீதி வித்யாம் தோயாதிவ்யஸ்த மார்த்தாண்டவ தபீச்ச தனுஷ்வேகதாம் த்வத் பிரசாதாத். குருவாயூரப்பா, தண்ணீர் போல நான் தெளிவுள்ளவனாகவும் கண்டவுடனேயே பாவத்தை போக்குபவனாகவும் மனம் சொல் உடல் மூலம் இனிமையாக நடந்து கொள்பவனாகவும் இருப்பேனாக. நெருப்பை போல அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் நான் குற்றமற்றவனாக குற்றத்தை ஏற்காதவனாக இருப்பேனாக. மரத்தினுள் தீ அக்னி மறைந்திருப்பது போல் அனைத்து உடல்களிலும் ஆத்மாவாகிற நான் மறைந்திருப்பதாக அறிவேனாக. வளர்தலும் தேய்தலும் சந்திரனுடைய கலைகளுக்கு ஏற்படுவது போல வளர்ச்சியும் தளர்ச்சியும் உடலுக்கே அன்றி ஆத்மாவிற்கு அல்ல என்று அறிவேனாக. ஒரே சூரியன், நீர், கண்ணாடி முதலியவற்றில் வெவ்வேறாகத் தோன்றினாலும் அது ஒன்றேதான் என்னும் அறிவை தங்கள் அருளால் பெறுவேனாக. ஃபிஃப்த் ஸ்லோகா. ஸ்நேகாத்
व्यादास्तपुत्र व्यसनमृत कबोधायितो मास्मभुवं प्राप्तं प्रासन् सगेयक्षुदमपि सयोवत् सिन्धुवत् श्याम कादगा मापप्तं योषितातो सिकिनी जलभवत् भृङ्गवत् सारभागी भूयासं किन्तु तद्वत् तनचयनवसान् माहमीस प्रेणसम्. ஈசனே குருவாயூரப்பா, வேடன் ஒருவனால் கொல்லப்பட்டு மனைவியும் குஞ்சுகளும் இறக்க அந்த பாசம் காரணமாக புத்திர சோகத்தினால் ஆண் புறா உயிரிழந்தது. அதுபோல நானும் உற்றார் சுற்றத்தாரிடம் பாசம் வைத்து அழிவடைபவனாக ஆக வேண்டாம். மலைப்பாம்பைப் போல கிடைத்ததை உண்டு பசியை பொறுத்து கொள்வேனாக. கடல் போல ஆழங்காண முடியாதவனாக இருக்க வேண்டும். அதாவது நதிகளின் நீர் வரவு எவ்வளவு இருப்பினும் கடல் கரையை கடப்பதில்லை. கோடை காலத்தில் வறட்சி அடைவதும் இல்லை. எப்பொழுதும் நிறைந்து கலங்காது இருப்பது போல நானும் இன்ப துன்பங்களில் வேறுபாடு காணாதவனாக, தெளிந்த மனம் படைத்தவனாக, கலங்காதவனாக இருக்க வேண்டும். விட்டில் பூச்சி தீயின் நிறம் அழகு கண்டு தானாக அதில் விழுந்து அழிவது போல பெண்கள் காமத்தில் நான் வீழ்ந்து அழியாமல் இருப்பேனாக. தேன் வண்டு போல நான் அனைத்து பொருட்களிலும் உள்ள சாரத்தை மட்டும் பெறுபவனாக இருக்க வேண்டும். அது தேனை சேமித்து வைத்து அதனாலேயே அழிந்து போவது போல் நான் பணம் முதலியவற்றை சேமிப்பதில் ஈடுபட்டு அதனால் அழிவெய்துபவனாக ஆக வேண்டாம். 6th ஸ்லோகா. மாபத்யாசம் தருண்யா கஜ இவ வசயா நாஜயேயம் தனௌகம் ஹர்த்தான்யஸ்தம் ஹிமாத் வீகர இவ மிருகவன்மா முகம் கிராம்ய கீதைகி நாத்யாசத்யேய பூஜ்யே ஜஷ இவ படிசே பிங்களவந்திர சகா சும்பியாம்பர்த்தவ்யயோகாத் குரர இவ விபோ சாமீக்ஷோன்யைர் நகந்த்யை. பிரபுவே குருவாயூரப்பா, பெண் யானையை கண்டு ஆண் யானை மயங்கி அதனிடம் இன்பம் துய்க்க மனம் கொண்டு கட்டுப்படுவது போல் நான் இளம் பெண்களை கண்டு மயங்கி உலக மயக்கத்தில் கட்டுப்பட்டவனாக ஆகாதிருக்க வேண்டும். பணத்தாசை பிடித்து அதை சேர்ப்பதிலேயே மனம் கொள்பவனாக ஆக வேண்டாம். ஏனெனில் நான் சேர்த்து வைக்கும் பணத்தை தேனீ சேர்த்து வைத்த தேனை தேன் எடுப்பவன் அபகரிப்பது போல வேறொருவன் அபகரித்து விடுவான். மான் போல மயக்கும் கீதங்களில் மனதை பறிகொடுத்து நான் மோகம் அடையாமல் இருக்க வேண்டும். உண்ணும் ஆசையால் தூண்டிலில் அகப்பட்டு அழியும் மீன் போல் நான் உணவில் ஆசை கொண்டு அழியாமல் இருக்க வேண்டும். பிங்களை என்ற வேசி போல் ஆசையை துறந்து பற்றற்ற நிலையில் நான் அயர்ந்து தூங்குவேனாக. குரரம் என்ற பறவை தன் அலகில் இறைச்சியை எடுத்துச் செல்ல அது மற்ற பறவைகளால் துன்பமடைந்தது. இறைச்சியை அலகிலிருந்து தள்ளியதும் மற்ற பறவைகள் அதை தேடி ஓட அது துன்பம் நீங்கியது. அதுபோல் நானும் பணம் முதலியவற்றை சேர்க்க
ஆசை கொண்டு திருடன் முதலிய பிறரால் துன்பம் அடையாமல் இருப்பேனாக. 7th ஸ்லோகா. வர்ணேயதக்தமான சுகமதி சிசுவன் நிஸ்ஸகாயச்சரேயம் கன்யாயா ஏகசேஷோ வலய இவ விபோ வர்ஜிதான் யோன்யகோஷகா த்வச்சித்தோ நவபுத்யை பரமேஷு கிருதிவ க்ஷ்மாப்ருதாயானகோஷம் கேகேஷ்வன்ய பிரணீதேஷ்வகிரிவ நிவசான்யொந்துரோர் மந்திரேஷு. விபுவான குருவாயூரப்பா, சின்னஞ்சிறு குழந்தையைப் போல் யான் எனது என்ற அபிமானம் அற்றவனாக சுகமாக இருப்பேனாக. ஒன்றோடொன்று உராய்ந்து அதனால் ஒலி கேட்குமே என்று பயந்து அனைத்து வளையல்களையும் கழற்றி ஒரே ஒரு வளை மட்டும் அணிந்து நிற்கும் கண்ணியின் ஒற்றை வளையலை போன்று பிறருடைய கூட்டு இல்லாதவனாகவும் அதனால் ஒருவருக்கொருவர் செய்யும் வீண் வம்பு பேச்சில்லாதவனாகவும் இருப்பேனாக. குறி வைத்து இலக்கை வீழ்த்த மனம் கொண்டவன் அரசன் ஊர்வலமாக வரும்பொழுது நிகழும் பெரு ஒளியை அறியாதிருப்பது போல தங்களிடமே மனதை செலுத்தி நான் வேறொன்றையும் அறியாதவனாக இருப்பேனாக. பாம்பு தனக்கென வீடு தேடி அலையாது எலி வலைகளிலே வசிப்பது போல் நானும் எனது வீடு வாசல் என்ற பற்றின்றி பிறரது வீட்டில் பற்றற்று வாசம் செய்வேனாக. 8th ஸ்லோகா. त्वय्येव त्वत्कृतं त्वं क्षभयसि जगदित्यूर्णनाभात् प्रदीयां त्वच्चिन्ता त्वत्स्वरूपं गुरुत इति दृढं शिक्षये बेसकारात् विड्भस्मात्मा च देहो भवति गुरुवरो यो विवेकं विरक्तिं तत्ते सञ्जित्यमानो मम तु बहुरुजा पीडितोऽयं विशेषात्. சிலந்தி பூச்சி தனது கூட்டை தன் வாயிலிருந்து வரும் பசையின் நூல் இழையினாலேயே அமைத்து கொண்டு பின் அந்த நூல் இழைகளை தன்னுள்ளேயே இழுத்து கொள்கிறது. அதுபோல் தாங்கள் இவ்வுலகை படைத்து பின் கறந்து கொள்கிறீர்கள் என்ற அறிவை சிலந்தியிடமிருந்து அறிகிறேன். தங்களை நினைத்து உருகுவது தங்களது சாரோப்பிய நிலையை அளிக்கிறது என்பதை குளவியிடமிருந்து அறிகிறேன். குளவி கொட்டி கொட்டி புழு குளவியாகவே ஆகிவிடுவது போல் நானும் தங்களது திருநாமாவை சொல்லி சொல்லி தங்களது ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவேன் என்பது கருத்து. மலமாகவோ சாம்பலாகவோ ஆகப்போகும் இவ்வுடலும் ஒரு சிறந்த குருவாகும். இவ்வுடல் தோன்றி மறையும் நிலைகளை நினைக்க அந்நினைப்பு பகுத்தறிவையும் பற்றற்ற துறவு மனப்பான்மையையும் அளிக்க வல்லது. மேலும் பற்பல நோய்களால் துன்புற்ற எனது உடல் மிகச்சிறந்த ஓர் ஆசிரியனாய் விரைவிலேயே வைராக்கியத்தை அளிக்கிறது. 9th ஸ்லோகா. ஹீ மே தேகமோகம் त्यज भवन पुरादीस यत् प्रेम हेतोर् के वित्ते कलत्रादिषु
च विवसिदास् त्वत्पदं विस्मरन्ति सोऽयं वग्ने सुनो वा परमिह भरद साम्प्रतं साक्षिकर्ण त्वग्जिह्वात्यां विकर्षन्त् यवसमदयिद गोपिन त्वत्पदाक्षे. குருவாயூரப்பா, உடல், வீடு, வாசல், பொருள், செல்வம், மனைவி, மக்கள் ஆகியவற்றில் வைக்கும் பற்றின் காரணமாக அவர்களின் முன்னேற்றம் கருதி பெரும் துன்பத்தில் சிந்தையில் ஒருவன் முழுகுகிறான். அந்த சிந்தை காரணமாக தன்வயம் இழந்து தங்கள் திருவடி தாமரையை மறந்து நிற்கிறான். ஆகவே யான் எனது என்ற உடற்பற்றை தாங்கள்தான் நீக்கி அருள வேண்டும். இறந்த பிறகு இவ்வுடல் நாய்க்கோ தீக்கோ இரையாகிறது. இப்பொழுதோ உயிருடன் இருக்கும்போதோ கண், காது, மெய், வாய், மூக்கு முதலிய புலன்கள் இவ்வுடலை அதனதன் வழியில் இங்குமங்கும் இழுக்கின்றன. ஆனால் எந்த ஒரு புலனும் தங்களுடைய திருவடி தாமரைகளை நோக்கி இழுப்பதில்லையே, என்னே பரிதாபம். 10th ஸ்லோகா. துர்வாரோ தேகமோகோ யதி புனரதுனா தர்கி நிசேஷரோகான் ரித்வா பக்திம் த்ரடிஷ்டாம் குருதவ பதபங்கேருகே பங்கஜாக்ஷ நூனம் நானாபவாந்தே சமதிகதமிமம் முக்திதம் விப்ரதேகம் க்ஷுத்ரேஹா ஹந்தமா மாக்ஷிப விஷயரசே பாகி மாம் மாருதேச. தாமரை கண்ணனே, இவ்வுடல் பற்று நீங்க முடியாததொன்று என்றிருக்குமேயானால் இப்பொழுதே எனது எல்லா நோய்களையும் நீக்கி தங்களது பாத கமலங்களில் அசைக்க முடியாத உறுதியான பக்தியை தந்தருளுங்கள். பற்பல பிறவி பிறந்து முடிவில் அடையப்பட்ட இவ்வந்தன பிறவி முக்தி அளிக்க வல்லது. அப்படிப்பட்ட இப்பிறவியை மிகவும் அல்பமான இவ்வுலகியல் சுகத்தில் வீணாகத் தள்ளிவிடாதீர்கள். குருவாயூரப்பா, வேண்டாம், வேண்டவே வேண்டாம், தள்ளிவிடாதீர்கள். என்னை காப்பாற்றி அருளுங்கள். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து.